கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாள். தேவன் நமக்காக உண்டு பண்ணின நாள். கர்த்தரை துதிப்போம், வேதத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்கச் செய்வார். இந்த நாள் தியானத்துக்குரிய வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. என் அன்புக்குரியவர்களே, நல்ல எதுக்கெடுத்தாலும் செய்யக்கூடிய இருதயம், வாரி அரைத்தும் அவங்க வளர்ந்து கொண்டவங்களே உண்டாம். அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு நன்மை தேவை, ஒருத்தங்களுக்கு இந்த காரியம் தேவைன்னு சொன்னால் உடனே அது செய்கிறாங்க பாருங்க, அவங்க வளர்ந்தவங்க உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால் அவங்க தரித்திரமாக போயிட மாட்டாங்க, அதனால் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ரெண்டாவது, அதிகமாக பிசினித்தனம் பண்ணி கஞ்சாமுட்டி பிசினித்தனம் பண்ணுவாங்க. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கணக்கு பார்ப்பாங்க, கையில் கொடுக்கும்போது யோசிப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் மணிக்கணக்காக வாதாடுவாங்க. அப்படிப்பட்டவங்க வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்போ இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு எப்படி கொடுக்கணும் என்பது நாம் அறிந்திருக்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கொடுக்கும்போது, தேவ விருப்பத்தின்படி நம்ம கொடுக்கும்போது, பைபிள் சொல்லுகிறது, பசியாயிருந்தேன் உணவு தந்தீர்கள், வியாதியாயிருந்தேன் பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள், தாகமாயிருந்தேன் தண்ணீர் தந்தீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் வஸ்திரம் தந்தீர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்யும் போது நாம் குறைவுபடுவதில்லை. அது யாருக்காக இருந்தாலும் சரி. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கணக்கு பார்த்து 1 ரூபாயும் கணக்கு பார்த்து, ஐயோ இது அப்படி சம்பாதிச்சது இப்படி சம்பாதிச்சுன்னு சொல்லி பிசினித்தனம் பண்ணினால் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களும் அதை சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, தேவன் உண்டாக்கின பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு வேணும் என்று சொல்லி இவர்கள் தங்களை கெடுத்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க கொடுக்கறதுனால குறைபட மாட்டீங்க, நீங்க பிசினித்தனம் பண்றதுனால வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இந்த ரெண்டும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க வைத்து நீங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது, எப்படி எந்த விஷயத்துக்கு நம்ம கையை திறக்கணும், எந்த விஷயத்துக்கு கையை திறக்கக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் செய்தால் நம் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும், மேன்மை உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் செய்யும்போது கர்த்தருக்கு உகந்த பிள்ளையாய் மாறுகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாள் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவருடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய தேவன் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனநிறைவினாலும் நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.